ரோஸ் இன்றைக்கி சட்டசபையில் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய விவாதங்கள் நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக சில விஷயங்கள்லாம் இப்போ சட்டசபையில் நடக்கிறத பார்க்கும்போது நம்மளால் டைஜஸ்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குதுங்க. எப்படின்னா வாய்க்கு ஆப்போசிட் கட்சியில் இருக்கிறவங்க நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு, நாங்கள் இதை எல்லாத்தையும் நம்ம கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்கோம், இதெல்லாம் நாங்கள் பார்க்காம நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு தடவையும் அவங்க இன்சிஸ்ட் பண்ணும்போது இது ஏன் அவை நாகரிகத்தை அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இது கட்சி தலைமை அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யாருமே அவங்களுக்கு பாயிண்ட் அவுட்டே பண்ண மாட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆளுங்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையாகவே ஒத்துக்கிறாங்க, நாங்கள் புதுசாக இருக்கோங்க, இந்த சட்டசபையில் எப்படி அவங்க கருத்துக்கள் எல்லாம் பேசுவாங்க, அதோட ப்ரொசீஜர் என்னங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் பேசுகிறோம் அப்படிங்கிறத அவங்க கிளியர் கட்டாக ஒத்துக்கிறாங்க. அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரியே இவங்க சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லைங்களா? ஒரு 10 வாரத்துக்கு ஒரு வாரத்தை ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. அவங்களோட கர்வத்தை ஆணவத்தை தான் காமிக்குதே தவிர்த்து இது ஒரு நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற அவ்வளோ உறுப்பினர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன கருத்துக்களை எங்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களோ அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் ஆக்சுவலாக? அதே மாதிரி ஒவ்வொரு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டைம் அலோகேட் பண்ணி அவங்க ஏரியாவில் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அது எல்லாமே கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க. சபாநாயகர் அதுக்கு டைம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதுக்கு மீறி உங்களுக்கு வேற என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு கார் கொடுக்கறது ரொம்ப இஷ்யூவாக பண்ணி அது எதிர்கட்சி தலைவர் எங்களோட கட்சிக்கு யாருக்கும் எங்களுக்கு கார் வேண்டாம், இது அனாவசிய செலவு, இது கவர்மெண்ட்டோட கடன் சுமையை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு முதலமைச்சர் ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு அப்படின்னா, ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படின்னா அதுக்குரிய கால்குலேஷன் பட்ஜெட் இல்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க. இது பண்றதுனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைம் சேவ் ஆகுது, மக்கள் சேவையை எவ்வளோ துரிதப்படுத்த முடியும், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் அவர் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார். கார் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எழுதி கொடுத்துருங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அது கரெக்டு. அதுக்கு வேண்டி இவங்களை பண்ணின சிஸ்டமே தப்புன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ற அரசுகள் புதுசாக பண்ணக்கூடிய சில விஷயங்களெல்லாம் இவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி வேணும்ட்டே கீழே இறக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம தலைவர் எல்லாத்துக்கும் ஸ்டபனாக இருப்பாருங்க. அதனால நம்மளுக்கு எந்த பயமும் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல வரலாம்.